அதிர்ஷ்டம் எப்போது வரும்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போது வரும் என்பதை அறிந்திட உங்களுக்காக பல அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களை சுற்றியும் பல நாடுகளிலும் பல மனிதர்களிடமும் நிறைந்துள்ளன. அவைகளில் சில சமயம் உங்களை தேடி வருவதும் உண்டு. பல சமயம் நீங்கள் அவைகளை தேடிச் சென்று முயன்றால்தான் கிடைக்கும். இது குறித்து ஒரு சிறிய கதையை நாம் பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு தந்தை தனது 2 பையன்களை, மோகன், ரோகன் இருவரையும் அழைத்து உலகில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு என்பதை தெரிந்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். முதலில் மோகன் அவ்வூரில் ஒரு சாமியாரை சந்தித்து இது பற்றி விசாரிக்கும் அளவுக்கு அதிர்ஷ்டம் பெற்றிருந்தார். சாமியாரோ அப்படி ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை என்று கூறி அனுப்பினார். ஆனால் ரோகன் அதே சாமியாரை சந்தித்து என் தந்தை சொல்வதில் ஏன் உண்மை இருக்காது, சிறிது யோசித்து பாருங்கள் என்று கேட்கும் அளவிற்கு நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தார். சாமியாரோ இருக்கலாம், எதற்கும் புத்தூரில் உள்ள சுகந்த முனிவரை போய்ப்பார் என்றார். இருவரும் புத்தூருக்கு புறப்பட்டு சென்றனர். மோகன் முதலில் சென்று அந்த முனிவரை சந்தித்து அதை பற்றி கேட்கும் அளவிற்கு அதிர்ஷ்டத்தை பெற்றிருந்தார். முனிவரோ அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறி அனுப்பினார். ஆனால் ரோகன் முனிவரிடம் என்னால் முடிந்த மட்டும் அந்த உண்மையை அறிய முயற்சிக்கிறேன், நீங்கள் உதவி செய்தால் நான் தெரிந்து கொள்வேன் என்று பணிவோடும் அமைதியோடும் வணங்கி கேட்டார். உடனே முனிவர், அருகில் உள்ள ஆலமரத்தடியில் மகாமுனி இருக்கிறார், அவருக்கு இது பற்றி தெரிந்திருக்கும் என்று பதில் தரும் அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றிருந்தான் ரோகன். பின் மோகன் முதலில் மகாமுனியை சந்தித்து நல்ல அதிர்ஷ்டத்தை பற்றி கேட்டார். அது பற்றி ஏடுகளில் படித்திருக்கிறேன், தேடி எடுத்து தருகிறேன் என்று மகாமுனி கூறும் அளவிற்கு அதிர்ஷ்டத்தை பெற்றிருந்தான் மோகன். ஆனால் மோகனோ பொறுமையாக காத்திருக்க முடியாமல், அவசரம், சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார். முழுமையான அமைதியை பெற்றிருக்கும் வரம் போல் நீ பொறுமையாய் அமைதியாக இரு. பெரும்பாலான மனிதர்களைப் போல நீயும் பொறுமை இழந்து இருக்கிறாய் என்று மகாமுனி கூறியதும் கோபத்தோடு மோகன் வெளியேறினான். மோகனால் அதற்கு மேல் அது பற்றி அறிய ஆர்வமில்லை. சிறிது நேரத்தில் மகாமுனியை சந்திக்க ரோகன் வந்தான். மதிப்புக்குரிய மகாமுனியே, நல்ல அதிர்ஷ்டம் பற்றி தேடி எடுத்திருந்தால் சொல்லுங்கள், இல்லையேல் நாளை வந்து பார்க்க என்று பொறுமையோடு கூறி வணங்கினான். உடனே மகாமுனி, அந்த ஏடு கிடைத்து விட்டது, அதில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது 1, இன்றே செய்ய வேண்டிய வேலைகளை நாளை செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் ஒவ்வொன்றாக இப்போதே செய்து முடி. நவ், NOW, நவ்வை வலமிருந்து இடமாக எழுதினார். WON, ஒன், அதாவது வெற்றி வரும். 2, புதிய சூழ்நிலைகளை உருவாக்குவதில் சமயம் அதிகம் கஷ்டமாக இருந்தாலும் அதை இன்றே செய்யும் போது நல்ல அதிர்ஷ்டம் வந்து சேரும். புதிய சூழ்நிலைகளை உருவாக்குபவர்கள் வாய்ப்புகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். 3,
லக், ரியல் லக் என பல உண்டு. 7. நீ கேட்காமலேயே மேலும் பல கிடைத்தால் அது அன்லிமிட்டெட் லக். உலகில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு என்று உன் தந்தையிடம் போய் கூறு என்றார். அதை அடைய கீழ்கண்ட முயற்சிகளை பின்பற்றி மன தைரியத்தோடு நடப்பவர் எவராக இருந்தாலும் நல்ல அதிர்ஷ்டத்தை நிச்சயம் பெறுவார்கள் என்று கூறி ஆசீர்வதித்தார். 1. நாம் பிறருக்கு எதை தருகிறோமோ அதையே நம் வாழ்க்கை நமக்கு திரும்ப தரும் என்பதையும், நாம் பிறருக்கு எதை தருகிறோமோ அதையே நம் வாழ்க்கை நமக்கு திரும்ப தரும் என்பதையும். 2. நாம் சுயநலம் கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு உதவும் வகையில் புதிய வழிகளை கண்டு செயல்படும் போது நல்ல அதிர்ஷ்டம் நம்மை விரும்பி வந்து சேரும் என்பதையும். 3. எதற்கும் ஆரம்பத்தில் ஒரு அடி எடுத்து வைத்து முயன்றால் அப்போதுதான் உண்மை தெரிய வரும் என்பதையும். 4. எந்த பொருளையும் வித்தியாசமாக சிறப்பாக செய்யும் போதும் எவரையும் வித்தியாசமாக நட்போடு அணுகும் போதும் வெற்றி நம்மை தேடி வரும் என்பதையும். 5. நாம் மாறுபட்ட வழிகளையும் புதிய சூழ்நிலைகளையும் உருவாக்கினால்தான் நல்ல அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் என்பதையும். 6. நாம் வழக்கமான வழிகளிலும் சூழ்நிலைகளிலும் செயல்பட்டால் நல்ல அதிர்ஷ்டம் நம்மை தேடி வராது என்பதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்படும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும். சூரிய ஒளி பூமியின் மீது தொடர்ந்து ஒளி வீசிக் கொண்டுதான் இருக்கிறது. நம் பூமி சீராக சுற்றுவதால் தான் பகல் இரவு என்று மாறி மாறி வருகிறது போல் தெரிகிறதே தவிர பகல் இரவு என்று வெவ்வேறு நிலைகள் இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். அதுபோல் இயற்கை அன்பு மனிதர்கள் மீது தொடர்ந்து பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. நம் மனம் ஆசையாக சொல்வதால் தான் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்று மாறி மாறி வருகிறது போல் தெரிகிறதே தவிர அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்று வெவ்வேறு நிலைகள் இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். அவைகள் உங்களின் மன இஷ்டத்துக்கும் மன கஷ்டத்துக்கும் ஏற்ப வந்து போகும். உழைக்காது எதிர்பார்க்காது இருக்கும் போது வரும் செல்வத்தை, உழைக்காது எதிர்பார்க்காது இருக்கும் போது வரும் செல்வத்தை அதிர்ஷ்டம் என்று உறுதியாக நம்பி அதிகமாக ஆனந்தப்பட்டு அனுபவித்து இறுதியில் அல்லலை அடைகிறான், துன்பத்தை அடைகிறான். உழைத்தும் எதிர்பார்த்தும் இருக்கும்போது, அதாவது உழைத்தும் எதிர்பார்த்தும் இருக்கும்போது செல்வம் சேராததை துரதிர்ஷ்டம் என்று தவறாக எண்ணி தேவையின்றி வருத்தப்பட்டு சோர்ந்து இறுதியில் இன்பத்தை அடைகிறான். மனிதர்களுக்கு அறிவுறுத்த வேண்டியதையும் ஆன்மீக நெறி பற்றி அறிய வேண்டியதையும் மகிழ்வோடு வாழ்ந்திடக்கூடியதையும் கொண்ட இப்பேச்சை கேட்பவர் அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருப்பார். நல்ல அதிர்ஷ்டம் என்பது சந்தர்ப்பத்தால் பொதுவாக யாருக்கும் வராது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் எவரையோ சந்தித்ததால் என் போன்றோரின் பேச்சை கேட்பதால் அதில் உண்மை இருப்பதால் அதை நீங்கள் அறிந்தால் உண்மையிலேயே நீங்கள் பாக்கியசாலி. இந்த அருமையான உண்மையான நன்மையான என் பேச்சு உங்களை தேடி வந்திருக்கும் போது வசதியான மகிழ்ச்சியான அமைதியான வாழ்வும் உங்களை நாடி வரும். நல்ல அதிர்ஷ்டம் உங்களை வந்தடைய அனுமதியுங்கள்.
மண்டியிடப் போவதை மனதால் எண்ணி மகிழுங்கள். நம்பினோர் கெடுவதில்லை என்ற நம்பிக்கையோடு என் பேச்சை மனதில் நிறுத்தி நிதானமாக கேட்டு மகிழுங்கள். பலர் தங்களின் நல்ல அனுபவங்களை வெளியில் சொல்லாது சுயநலவாதிகளாக இருந்து இறந்து போகிறார்கள். சிலர் ஒரு சில அனுபவங்களை மட்டும் பட்டிமன்றத்தில் பேசி அதையும் பணமாக்க ஆசைப்படுகிறார்கள். ஒரு சிலரோ மக்கள் நலமே முக்கியம் என கருதி எதையும் எதிர்பாராமல் பேசி வருகிறார்கள். உண்மைகளை கூறி நீங்கள் பேசி வருவதைக் கண்டு உறவினர்கள் பொறாமைப்படுவார்கள், தூற்றுவார்கள். ஆனால் உலகோர் உங்களை பாராட்டுவார்கள், போற்றுவார்கள். எடுத்துக்காட்டு பாரதியார். எதையும் கருத்தில் கொள்ளாது தமது அலட்சியத்தாலும் கர்வத்தாலும் பொறாமை தலைக்கேறி தமக்கே எல்லாம் தெரியும், இந்த நிலையிலேயே இருந்தால் போதும் என்ற முட்டாள்தனத்தில் எவர் பேசுவதையும் கேட்காமல் சிந்திக்காமல் அப்படியே விட்டு விடுவார்கள் சிலர். எவர் எப்படி எதற்கு பேசினாலும் அதில் என்னதான் உண்மை உள்ளது என்று புரட்டி பார்ப்பவர்கள், சிந்திப்பவர்கள். ஏதாவது ஒரு இடத்தில் வாழ்க்கையின் உயரிய நிலையை உணர்ந்து மகிழ்வார்கள். மற்றவர்கள் மகளை மருத்துவராக்கிவிட்டேன் என்ற மமதையிலும் மகனை மாவட்ட கலெக்டராக்கிவிட்டேன் என்ற கர்வத்திலும் கோடி கோடியாக பணத்தை சேர்த்து குவித்து விட்டேன் என்ற அகந்தையிலும் பிள்ளைகளை பெரிய இடத்தில் மணமுடித்து விட்டேன் என்ற ஆணவத்திலும் கண்மண் தெரியாமல் மனிதர்களை மதிக்காமல் அவ்வளவுதான் வாழ்க்கை என்ற இருமாப்பில் இருந்து கொண்டு சிறந்த வாழ்க்கையை சீரழித்துவிட்டு சீக்கிரம் இறந்து போய்விடுகிறார்கள். வாழ்க்கையை நல்ல முறையில் கடந்து போக நினைக்கும் களைப்படைந்த மனிதர்கள், வாழ்க்கையை நல்ல முறையில் கடந்து போக நினைக்கும் களைப்படைந்த மனிதர்கள், கவலைப்பட்டு கிடப்பவர்கள், மரியாதை இழந்தவர்கள், தோல்விகளால் துவண்டு போனவர்கள், மகனை பறிகொடுத்தவர்கள், மகிழ்ச்சியை அறியாதவர்கள், செல்வங்களை சீரழித்தவர்கள், நோய்வாய்ப்பட்டு துடிப்பவர்கள், பட்டினியால் கிடப்பவர்கள், பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவிப்பவர்கள், நம்பிக்கையை இழந்தவர்கள், என்ன செய்வதென்றே தெரியாமல் முழிப்பவர்கள் போன்ற எண்ணற்றோரின் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கவல்ல, மனமாற்றம் தரவல்ல அருமையான பேச்சுக்களை அனுதினமும் 1 மணி நேரமாவது கேட்டு நம்மை நாம் ஆறுதல் படுத்தி முன்னேற முற்பட வேண்டும். வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரும், குட் லக் வரும் என்று நம்பி பொறுமையாக காத்திருந்து கவனமாக அதை கைப்பற்றி முன்னேற வேண்டும். வாழ்க்கையானது எதிர்பாராத கெட்ட திருப்பங்களையும், அதாவது பேட் லக்கையும் தரும். வாழ்க்கையானது எதிர்பாராத கெட்ட திருப்பங்களையும் தரும் என்று எதிர்பார்த்து அதை சமாளிக்க முன்னெச்சரிக்கை கொண்டு மனதினை ஆறுதல் படுத்த முற்பட வேண்டும். எளிமையானவர்கள், பணிவானவர்கள், எவரையும் புண்படுத்தாதவர்கள், இரவு பகல் உழைப்பவர்கள், எந்த பிரச்சனையும் அடுத்த நாளுக்கு கொண்டு போகாமல் எந்த பிரச்சனையும் அடுத்த நாளுக்கு கொண்டு போகாமல் உடனுக்குடன் தீர்ப்பவர்கள், அவர்களின் வெற்றிக்கு அவர்களே காரணம் என நினைப்பவர்கள், பயம், சந்தேகம், குழப்பம், உறுதியற்ற தன்மை இல்லாதவர்கள், நன்றியுடையவர்கள், நம்பிக்கையானவர்கள், மகிழ்ச்சி நிறைந்தவர்கள், சேமிப்பு மிகுந்தவர்கள், 60 வயதை கடந்தாலும் வாழ்க்கை இருப்பதில் நம்பிக்கை கொண்டவர்கள், 60 வயதை கடந்தாலும் வாழ்க்கை இருப்பதில் நம்பிக்கை கொண்டவர்கள். While there is life, there is hope. பிறரை நேசிப்பவர்கள் போன்ற எண்ணற்றோர் சாதாரண அதிர்ஷ்டத்தை விட உண்மையான அதிர்ஷ்டத்தை நிச்சயம் அடைவார்கள். பெற்றோரால் உங்களுக்கு சொத்து வருவது சாதாரண அதிர்ஷ்டம். பெற்றோரால் உங்களுக்கு சொத்து வருவது சாதாரண அதிர்ஷ்டம்.
அதிர்ஷ்டம் என்பது நம்மை தொடர்ந்தோ நீடித்தோ நம்மிடம் வருவதில்லை. ஏனெனில் அது நம்மை சார்ந்தோ நம்மால் உருவாக்கப்பட்டதோ இல்லை. நல்ல அதிர்ஷ்டம் என்பது நம்மால் உருவாக்கப்பட்டதால் நீடித்து வரக்கூடியது. நல்ல அதிர்ஷ்டம் நம் எல்லோருக்கும் வரும் என்று சொன்னால் பலரும் அதை நம்ப மறுத்து ஆரம்பத்திலேயே அதற்கான முயற்சியை விட்டு விடுகிறார்கள். ஒரு சிலர் நல்ல அதிர்ஷ்டத்தை நம்புகிறார்கள். ஆனால் அதை அடைவது மிகவும் கஷ்டம் என்றும், யாராவது உதவி செய்தால் அதை அடையலாம் என்றும் நினைக்கிறார்கள். வேறு சிலர் நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டு முன்னேறியவர்களை மனதில் நினைத்து தாமும் அதை அடைய முயல்கிறார்கள். நல்ல அதிர்ஷ்டம் தமக்கு வராதா என்று பலரும் விரும்பினாலும் ஒரு சிலரே அதை அடைய தொடர்ந்து முயல்கிறார்கள். அதிர்ஷ்டத்தை பற்றி அறிந்திட இந்த சிறு கதையை பற்றி பார்ப்போம். மாலனும் வேலனும் நண்பர்கள். மாலன் 2 10 ரூபாய் தந்து 2 லாட்டரி டிக்கெட் வாங்கி வேலனுக்கு 1 கொடுத்தான். இருவருக்கும் தலா 1000 ரூபாய் பரிசு விழுந்தது. வேலனோ அதற்கு நன்றி கூட கூறாமல், இது என்ன 1000 ரூபாய், 1 லட்சம் விழுந்தால் என்ன, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, இந்த பணத்தை வைத்து என்ன செய்வது, பேசாமல் வயிறு புடைக்க உண்டு ஆசையானவைகளை தின்று உறங்கலாம் என்று எதிர்மறையாக சிந்தித்து செலவழித்து விட்டான். ஆனால் மாலனோ, ஆஹா, 1000 ரூபாய், என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம், அந்த 10 ரூபாய் டிக்கெட்டுக்கு ஒன்றுமே விழாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும், குறைந்தது 1000 ரூபாயாவது கிடைத்ததே, இதை வைத்து 300 பேனாக்களை வாங்கி 5 ரூபாய்க்கு ஒரு பேனா என்று விற்று ஒரே நாளில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் 1500 ரூபாய் சம்பாதிப்பேன் என்று நேர்மறையாக யோசித்து பாசிட்டிவ் திங்கிங் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டார். அதிர்ஷ்டத்தை எவ்வாறு அடையலாம் என்பதை பற்றி இப்போது அறிந்திட்ட நீங்களும் பெரிய அதிர்ஷ்டசாலிதான். 1. நேரத்தை வீணாக்காது பயன்படுத்துபவரை நாடி அதிர்ஷ்டம் வேகமாக வரும். நேரத்தை வீணாக்காது பயன்படுத்துபவரை நாடி அதிர்ஷ்டம் வேகமாக வரும். நேரத்தை வீணாக்கி கழிப்பவரை தேடி துரதிர்ஷ்டம் தானாக வரும். நேரத்தை வீணாக்கி கழிப்பவரை தேடி துரதிர்ஷ்டம் தானாக வரும். அதிர்ஷ்டம் வந்து விட்டதே என்று வெறியாட்டம் போடாதீர்கள். துரதிர்ஷ்டம் வந்து விட்டதே என்று மனவாட்டம் கொள்ளாதீர்கள். அதிர்ஷ்டம் தரும் ஆக்குதலின் அளவை பொறுத்தும்